ஹாய்ப்பா, எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? எல்லாம் சமைச்சிட்டிங்களா? சாப்பிட்டீங்களா? நைட் டிஃபனா? இல்லை வெரைட்டி சாதமா? இல்லை கடையில் வாங்கி ஏதாவது நூடுல்ஸ் செய்கிறீங்களா? என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி ஆஷாட நவராத்திரி முதல் நாள் எங்கள் பொண்ணு வீட்டில் பூஜை போட்டிருக்காங்க. இன்றைக்கி நம்மளோட உறவுகள் சப்ஸ்கிரைபர்காரங்க அத்தனை பேர்த்துக்கும் போய் அப்பா வந்து ரொம்ப வேண்டுதலை வச்சு மனசார சாமி கும்பிட்டு வந்திருக்காங்க. என்னால் போக முடியல, அதனால் வந்து அப்பா தான் போவார் டெய்லி. நீங்கள் அந்த புவனேஸ்வரிக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லைனது அதெல்லாம் வேணும். நீங்கள் மறக்காத வீடியோ பாருங்கள். எல்லாத்தோட பேர் அகில், அப்புறம் வந்து இங்கே சேலத்தில் உள்ள சங்கீதா, அவங்க வீட்டுக்காரோட பேர் படிச்சிருந்தாரு. நிறைய பேர் படிச்சிருந்தாரு. நானும் இப்போ அந்த வீடியோவில் நான் பார்த்தேன். அம்மா பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்காங்க. இந்த 9 நாள் அம்மா அப்படியே துள்ளி பூச்சி ரொம்ப மன சந்தோஷமாக இருப்பாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க. நீங்கள் வந்து மனசார நீங்களும் வந்து நீங்கள் எது இல்லைனாலும் மறக்காமல் வாராகி அம்மா தாயே அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கோங்க. வாங்க இன்னைக்கு அம்மா வீட்டில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், சூடாக ஆவி பிறக்க சாப்பாடு. அப்பா என்ன டிஃபன் தராங்க, செஞ்சு தராங்கன்னு வேணாம் எனக்கு சாப்பாடே செஞ்சு விடுன்ட்டாரு. அப்படியே மூடி வச்சிடலாம். இங்கே பாருங்கள், மத்தியானம் பள்ளிப்பாளையம் வாழைக்காய் வறுவல் இருந்தது, அதை சூடு பண்ணி வச்சாச்சு. அப்பாவுக்கோசரம் இப்போ வந்து ரசம் வச்சுருந்தேன். மதியானம் வச்ச சாம்பார். இன்றைக்கி மாலதேக்கா வீட்டிலேருந்து மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் போட்டு குழம்பு வச்சுருக்காங்க. அதை கொஞ்சம் கொடுத்து விட்ருக்காரு. அதை அப்பா சாப்பிடுவார். நான் வந்து எனக்கு 2 வாழைப்பழம் மட்டும், ஏன்னா உடம்பு கொஞ்சம் இழைக்கிறேன்பா, ரொம்ப குண்டாக தெரியுது வீடியோவில். அப்பா ஒல்லியாக இருக்காரு, நான் குண்டாக இருக்கனால நல்லா இருக்குமா, அதனால் அந்த மாதிரி கொஞ்சம் இறக்கலான் இருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வினோதினி, அப்பாவை மத்தியானம் நீ பார்த்தியா? ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நீ ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வாப்பா, பக்கம் தானே இருக்குது, வா, அம்மா கையால் நீ சாப்பிட்டு போவ. எல்லாருமே வாங்க. அவங்கள மட்டும் தான் கூப்பிடுங்களான்னு நினைக்கிறேன். எல்லா உறவுகளும் வாங்க, கண்டிப்பாக வாங்க. நான் எல்லாம் ஒரு நாளைக்கு நான் செஞ்சு போடுறேன். நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. ஓகேங்க, பாய்ங்க. நாளைக்கு காலையில் அப்பா உங்களை சந்திப்பார். நான் மதியானம் சந்திக்கிறேன். பாய்.